This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கிணற்றுக்குள் விழுந்து தவித்த குட்டி யானை 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டது. அதுவரை பரிதவித்துக் கொண்டிருந்த தாய் யானையுடன் குட்டி யானை சேர்ந்து கொண்டு வனத்திற்குள் சென்றது. கூடலூர் அருகே கொளப்பள்ளி குறிஞ்சிநகர் பகுதியில் சண்முகநாதன் என்பவருக்கு சொந்தமான தேயிலை தோட்டத்திற்குள் நள்ளிரவு 5 காட்டு யானைகள் வந்தன. அப்போது குட்டி யானை ஒன்று தோட்டத்தில் இருந்த கிணற்றுக்குள் தவறி விழுந்தது. 30 அடி ஆழ கிணற்றுக்குள் குட்டி யானை தவித்துக் கொண்டிருக்க இரவு 2:30 மணி முதல் தாய் யானை யாரையும் அருகில் விடாமல் ஆக்ரோஷத்துடன் கிணற்றை சுற்றி சுற்றி வந்தது. குட்டி யானை விழுந்த துயரத்தில் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருந்த தாய் யானை ஆக்ரோஷத்துடன் அங்கிருந்த 2 வீடுகளையும் சேதப்படுத்தியது. இதனால் உடனடியாக குட்டி யானையை மீட்க முடியாத சூழல் நிலவியது. வீட்டுக்குள் இருந்தவர்கள் பெரும் பீதியடைந்தனர். அத்துடன் தாய் யானை வீட்டில் இருந்த பொருட்கள் அங்கு வீடு கட்ட வைக்கப்பட்டிருந்த செங்கல் போன்றவற்றையும் உடைத்தது. எங்கள் வீட்டு கிணத்துல தான் யானை விழுந்துச்சு. யானை விழுந்தோன்னா அதோட தாய் யானைக்கு ரொம்ப கோவம் எங்கள் வீட்டெலாம் ரொம்ப சேதப்படுத்திருச்சு. அந்த பயத்தில் நானே எங்கள் அப்பா என் அண்ணன் 3 பேர் தான் இருந்தோம். வீட்டுக்குள்ளே ஒரு பெட்ரூமில் நாங்கள் 3 பேரும் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் காலையில் ஒரு 7:15 ஃபாரஸ்ட்டில் ரொம்ப யானையை துரத்தி எங்களை ரொம்ப சேஃபாக கொண்டு போய் மேலே விட்டுட்டாங்க. செவரு, செங்கல், பாத்திரங்கள் எல்லாமே உடச்சி தேயிலை விவசாயத்தில் எல்லாமே பாதிக்கப்பட்டுருச்சு. ஒரு 10,000 கல் பக்கம் உடச்சி தள்ளிடுச்சு. ரெண்டாவது எனக்கு முடியாத ஆள், நானும் 3 பிள்ளைகளையும் வச்சுக்கு தான் நைட்டு 2:30 மணிலேருந்து வீட்டுக்குள்ளே இருந்தேன். காலையில் 7:15 தான் ஃபாரஸ்ட்மார் என்னை மீட்டு எடுத்தாங்க. உள்ளே எனக்கு பக்குன்னு மேல்கல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைங்களெல்லாம் கட்டிலுக்கு அடியில் போக சொல்லிட்டேன். அப்புறம் இப்போ யாருமே எதுவுமே வர முடியாது. யானை கேட்டால் 4 பக்கட்டும் யானை, அதனால எந்த கண்ட்ரோல் பண்ண முடியல. 1/2 ஏக்கர் ஒரு 1/4 ஏக்கருக்கு பார்த்தா உள்ள தேயிலைகள் எல்லாம் பறித்து தான் போடுறாங்க. ஒரு 10-50 பார்க்க போகிறோம். என்னோட வாழ்வாதாரமே போச்சு. அதில் எப்படி வாழ்கிறதுங்கிறது தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். வீடு கண்ணாடி வீடு எல்லாம் உடச்சிருச்சு. பாத்ரூம் சீட்டெல்லாம் உடச்சிருச்சு. கீழே போட்டிருந்த மோட்ரு 10-20,000 மோட்ரு கிணத்துக்களை போட்டு மூடிட்டாங்க. அதிகாலையில் தாய் யானையை அந்த பகுதியிலிருந்து விரட்டிவிட்டு குட்டியை மீட்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். ஆனால் தாய் யானை பலமுறை வனத்துறையினரை விரட்டியது. ஒரு கட்டத்தில் தாய் யானை அந்த பகுதியிலிருந்து விரட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குட்டி யானையை மீட்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். ஜேசிபி வாகனத்தின் உதவியுடன் கிணற்றுக்கு அருகே வனத்துறையினர் பள்ளம் தோண்டினர். இந்த பள்ளத்தை சரிவாக அமைத்த நிலையில் கிணற்றில் இருந்து தப்பிய குட்டி யானை மேலே வந்தது. யானையை மீட்பதற்காக காலில் கயிறு கட்டப்பட்டிருந்த நிலையில் குட்டி யானை அங்கிருந்து செல்ல முடியாமல் பரிதவித்தது. இதையடுத்து அந்த கயிறை வனத்துறையினர் அறுத்தவுடன் குட்டி யானை வேகமாக ஓடியது. எதிர்பட்ட வனத்துறையினரை குட்டி யானை விரட்டியது. மரங்களின் மேலேறி குட்டியிடம் இருந்து வனத்துறையினர் தப்பினர். தாய் யானை அந்த பகுதியிலேயே பதற்றத்துடன் சுற்றி கொண்டிருந்த நிலையில் அதனை நோக்கி குட்டியை வனத்துறையினர் சப்தமிட்டு விரட்டி அனுப்பினர். மற்றொரு வனத்துறை குழுவினர் தாய் யானை இருக்கும் இடத்தை கண்டறிந்து தகவல் அளித்தனர். இறுதியாக குட்டி யானை தாயுடன் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது. குட்டி யானை தாயுடன் சேர்ந்ததை வனத்துறையினர் ட்ரோன் கேமராக்கள் மூலம் உறுதி செய்தனர்.
இதற்கிடையே தோண்டிய பள்ளத்தை சீரமைத்து கொடுத்த வனத்துறையினர் கிணற்றுக்கு பதிலாக குழாய் அமைத்து தரப்படும் என்று கூறியுள்ளனர். தாய் யானையால் சேதப்படுத்தப்பட்ட வீடுகளின் உரிமையாளர்களுக்கு இழப்பீடு தரப்படும் என்றும், பள்ளம் தோண்டியதால் பாதிக்கப்பட்ட தேயிலை பயிர்களுக்கு இழப்பீடு தரப்படும் என்று சேரன்கோடு ஊராட்சி மன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக கூடலூரிலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.